என்று எழும்பூரிலே நாங்கள் பேசுகிறோம். நான் அமைச்சராக இருந்தபோதே இந்த எழும்பூரிலே பல்வேறு பேருந்துகளை இங்கே விட்டிருக்கிறேன். நான் அதை சொல்வதற்கு காரணம், எழும்பூர் என்பது அண்ணா இன்றைக்கு நாம் பார்க்கின்ற போது டிவிகேவுடைய எக்கு கோட்டையாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிற காட்சி என்னால் காண முடிகிறது. ஏனென்று சொன்னால், ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த தலைவர் அப்படி இருக்க வேண்டும் என்கிற வரலாற்றை படைக்கிறவர்களாக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற ஆர்ப்பரிக்கிற தொண்டர்கள் இங்கே இருக்கிற காட்சி என்னால் காண முடிகிறது. ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், எனக்கு முன்னாலே உரையாற்றிய அத்தனை பேரும் இங்கே உரையாற்றுகள் எடுத்து சொன்னார்கள். ஒரு தலைவர் எப்படி தோன்ற வேண்டும் என்பதற்கு நாம் பல்வேறு சரித்திரங்களை இன்றைக்கு கண்டிருக்கிறோம். புரட்சித் தலைவர் முதலில் இந்த இயக்கத்தை துவங்கினார். துவங்கிற போது எல்லோரும் சொன்னார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் திரைப்படத்தை போல 100 நாட்கள் தான் ஓடப்போகிறது என்று சொன்னார்கள். ஆனால் புரட்சித் தலைவர் என்றைக்கு பொது தேர்தலை சந்தித்தாரோ அவர் உயிருள்ளவரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்த ஒரே தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவருக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர் பவுனி வந்தார்கள். அவரும் உயிருள்ளவரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சராக இருந்தார்கள். நாளை தமிழகத்தை ஆளப்போகிறேன், தமிழகத்தினுடைய வெற்றி கணையை தரப்போகிறேன், இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய வெற்றி தலைவர் தான் வரப்போகிறார். அதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாறு தான் தமிழ்நாட்டை உருவாக போகிறது. எல்லோரும் சொல்கிறார்கள் தனித்து நிற்கிறார்கள், சிங்கம் தனியாகத்தான் வரும். நான் அதை சொல்வதற்கு காரணம், உங்களை போன்று வருவது நரிக்கூட்டங்கள், அதுதான் சேர்ந்து வரும். நான் இதை சொல்வதற்கு காரணம், துணிந்து நிற்கின்ற ஒரு தலைவரை நான் காணுகிறேன். நான் புரட்சித் தலைவரோடு புரட்சித் தலைவர் அம்மாவோடு பயணம் செய்ததற்கு பிறகு 50 ஆண்டுகால வரலாற்றுக்கு பிறகு தூக்கி எறிந்த போது என்னை தூக்கி பிடித்தவர் தான் உங்களுடைய தலைவர் என்பதை இன்றைக்கும் நெஞ்சார நான் மனதிலே வைத்துத்தான் இந்த இயக்கத்தில் இன்றைக்கு இணைந்திருக்கிறேன். இணைவது மட்டுமல்ல, என் உயிர் மூச்சல்லவரை அவரை முதலமைச்சர் ஆக்குவதுதான் என்னுடைய சூழலையாக பணியாற்றப் போகிறேன். நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், எல்லோரும் பார்த்தார்கள் 2 கட்சிகளும் இன்றைக்கு இருக்கிறது. நாட்டு மக்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த 2 கட்சிகளும் ஆள்வதற்கு தகுதியான கட்சிகள் இல்லை, மக்கள் தூக்கி எறிய வேண்டிய இயக்கம். நான் சொல்வதற்கு நான் ஒன்றைத்தான் அவரிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். எல்லோரும் தேர்தல் அறிக்கை விடுவீர்கள், இதை செய்ய போகிறோம் அதை செய்ய போகிறோம் என்று சொல்வீர்கள். ஆனால் நம்முடைய தலைவர் ஒன்றைத்தான் சொல்வார், ஊழலற்ற ஆட்சியை நான் உருவாக்கி காட்ட வேண்டும் சொல்ல தலைவர் நம்முடைய தலைவரை தவிர யாரும் இல்லை. நீங்கள் அந்த வாக்குறுதி உங்களால் தர முடியாது.